எதிர்பார்த்தேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல பார்வதிக்கு அகேன்ஸ்டா எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லா பேருமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த விஷயத்துலன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி ஈஸியா எல்லா பேருமே கேரக்டர் அசாசினேட் பண்றது தான். ஃபர்ஸ்ட் கமருதீனை சொல்லியிருப்பாங்க, என்னை பேட் டச் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே பார்த்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ ஸ்டாப் பண்ணாதனால இப்போ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரோரா மேலே நேற்று கேரக்டர் அசாசினேட் வச்சாங்க. இதுக்கப்புறம் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் ஒன் பை ஒன்னா பொங்கி எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிவின் வந்து அவங்களோட ப்ரொஃபைல்ல பாருக்கு அகேன்ஸ்டா ஒரு ஸ்டோரி வச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சாரியும் வச்சிருந்தாங்க. பார்வதி பண்றது தப்பு, பார்வதிக்கு நேர்மை இல்ல, திவார் கூட சேர்ந்து இப்படி கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் யார் கேப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்டோரி வச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நேற்று நைட் ஜாக்லினும் எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்டோரி வச்சிருந்தாங்க. ஜாக்லினோட ஸ்டோரியில என்ன போட்டிருக்காங்கன்னா, எதுக்கு ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணவே கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க, ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு நேத்தோட எபிசோடுன்னு சொல்லிட்டு நாட் கூல்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பார்வதியோட இந்த கேரக்டர் அசாசினேஷன் எல்லை மீறி போய்கிட்டு இருக்கு. அவங்க என்ன நினைச்சாலும் யாரை வேணாலும் எப்படினாலும் கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? விஜய் சேதுபதி தானே. அவர் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தா யார் இப்படி பண்ணியிருப்பாங்களான்ற கேள்விக்குறி வந்திருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு எபிசோட்ல பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்கணுன்றது ஆடியன்ஸோட மைண்ட் செட்டாக இருக்கு.